ஆறாம் படை வீடான பழமுதிர் சோலை இதோட சிறப்புகள் என்ன சார்? முருகன் வள்ளி தெய்வானையோடு கூடியிருக்கக்கூடிய திருமண கோலத்தோடு காட்சியளிக்கக்கூடிய அற்புத தலமாக விளங்குவது சோலைமலை என்று அழைக்கப்படக்கூடிய பழமுதிர் சோலை. இதில் அங்கே கள்ளழகர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாலுடைய சொரூபத்தோடு சேர்த்த அழகின் வடிவமாக முருகன் இருப்பார். மாமனும் மருமகனும் ஒரே இடத்துல இருக்கிறது பழமுதிர் சோலையில் தான். திருமாலின் மகள்களாக அடையாளப்படுத்தக்கூடிய அமுதவள்ளியும் சுந்தரவள்ளியுமாக ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பா வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும், மகள்கள் திருமணமானதுக்கப்புறம் அந்த மறு வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி முருகன் மறு வீட்டுக்கு சென்ற திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலைமலை தான். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தக விநாயகர்னு இருப்பாருங்க. யாரெல்லாம் கலைத்துறையில் சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்க வேண்டியது யாரை தெரியுமா? அந்த வித்தக விநாயகரை தான். நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து ஒரு வார்த்தை சொல்கிறேன். எப்பெல்லாம் மனசுக்கு சங்கடமாக இருக்கோ, முருகா என் வாழ்க்கையில் இனிமையே இல்லாமல் இருக்கே, எனக்குன்னு நீ கருணை காட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி பழமுதிர் சோலை முருகனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தால் போதுங்க, நம்ம நினச்சதை விடவும் அதிகமாக கொடுப்பான் முருகன்.